தேவன் எங்களை எங்கள் ஜெப ஆராதனையின் 9ஆம் நாளுக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த நாட்களில் எல்லாம் அவர் நமக்கு தந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நினைவு கூர்ந்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவு நாம் விரும்பினாலும் எவ்வளவு முயன்றாலும் சில சமயங்களில் இவ்வாறான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான பாக்கியம் நம் வாழ்க்கைக்கு கிடைக்காமல் போகலாம். கர்த்தருடன் ஒன்றிப்பட்டிருப்பது ஆனந்தம், தேவனை நினைப்பது ஆனந்தம், தேவனை அறிதல் ஆனந்தம். ஆகையால் அவர் நமக்கு தந்த அந்த மகத்தான ஆசீர்வாதத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாட்களில் எல்லாம் நீங்கள் காட்டிய மிகுந்த கவனம், அர்ப்பணிப்பு மற்றும் ஜெபத்திற்காக தேவனுடைய நாமத்தில் நான் உங்களுக்கு பாராட்டும் நன்றியும் செலுத்துகிறேன். இன்று நம்முடைய காத்திருப்பின் 9ஆம் நாள். நாளை 10ஆம் நாளில் நாம் பெந்தெகொஸ்தே திருவிழாவை கொண்டாடுகிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மீண்டும் வல்லமையோடு முழு திருச்சபையையும் நிரப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஞான ஸ்நானத்தினாலும் உறுதிப்படுத்தல், திருவருள் அடையாளத்தினாலும் கான்ஃபர்மேஷன், தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுள்ள ஆவியின் நிறைவு மறுபடியும் பற்றி கொள்ளப்பட வேண்டும். அது நமக்குள் உயிருள்ள அனுபவமாக மாற வேண்டும். அது நமது வல்லமையாயும் பலமாயும் மாற வேண்டும். அது நமது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இதற்காக ஏங்கிக் கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் நமக்கு பலமுள்ள வல்லமையான வார்த்தையை அருள வேண்டும் என்று நாம் விரும்புவோம். ஆண்டவரே, இதுவரை நான் ஆரம்பிக்க முடியாமல் இருந்திருந்தால் இன்று ஆரம்பிக்க எனக்கு உதவி செய்யும். நான் சொல்றது இப்போ தேவனுக்கு எண்கள் முக்கியமல்ல, நாட்கள் முக்கியமல்ல, காலம் ஒரு தடை அல்ல. தேவனுக்கு பிரதானமானது நமது இருதயத்தின் நிலையும் நமது சரணாகதியின் ஆழமுமே. ஆகையால் இதை மனதில் வைத்து இன்று நாம் முழுமையாக அவரிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். நமக்கு முன்பாக சுமார் 24 மணி நேரம் இருக்கிறது. அது தேவனுக்கு போதுமானதிலும் அதிகம். செயற்படுவதற்கு தேவனுக்கு காலம் அதிகம் தேவையில்லை. எனவே இதுவரை இந்த ஜெப ஆராதனையுடன் இணைந்து நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருந்தாலும் இன்று முதல் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இந்த நிமிடத்திலிருந்தே ஆரம்பியுங்கள். ஆவியின் ஆசீர்வாதத்தின் விசேஷமான நிறைவை நீங்கள் அனுபவிக்க தேவன் உதவுவார். இந்த நேரத்தில் நாம் நம்மை பரிசுத்த ஆவியிடம் ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்கள் முழு இருப்பையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சரீரங்களை உமக்கே சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஐம்புலன்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கண்கள், காதுகள், நாவு மற்றும் தொடுதல், எங்கள் உள்ளங்கங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் புத்தியும் மன வலிமையும், எங்கள் மனச்சாட்சியும், சிந்தனைகளும், எங்கள் நினைவுகளும், கற்பனையும், மனமும், ஆவியும் உமது சந்நிதி எங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் மனதையும் நிரப்பட்டும். இப்போது எங்கள் உடல்களை முழுமையாக பரிசுத்த ஆவியிடம் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி எங்கள் ஆவிகளை உமது சந்நிதியில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களின் அன்புக்குரியவர்களை உம்மிடம் உயர்த்துகிறோம். அவர்களின் வாழ்க்கை துணைகள், பெற்றோர் மற்றும் பிள்ளைகள், அவர்களின் சகோதரர் சகோதரிகள் மற்றும் முழு குடும்ப வரிசைகள், அவர்களின் பின்னணிகளையும் அவர்களோடு தொடர்புடைய ஆயிரக்கணக்கான மக்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியே அனைத்தையும் புதுப்பிக்கும் உமது சந்நிதி ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் மகத்தான இரக்கத்திற்கு நன்றி செலுத்திக் கொண்டு இன்று நாம் வார்த்தை தியானத்திற்குள் பிரவேசிப்போம். இன்றைய தலைப்பிற்கான பின்னணியாக நாம் 3 மறைவசனங்களை ஒன்றாக வாசிக்கப் போகிறோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 வசனம் 18. அதன் பின்னணியை நாம் அறிவோம். இயேசு தாம் வளர்க்கப்பட்ட நாசரேத்திற்கு வந்தார். அவர் ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். வாசிப்பதற்காக எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் புஸ்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அதிலிருந்து வாசித்தார். ஆண்டவருடைய ஆவி என் மேல், ஏனெனில் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். அபிஷேகம். இன்றைக்கு நாம் கையாள போகும் தலைப்பு இதுவே, அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் நிறைவோடு தொடர்பாக நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் ஒரு வார்த்தை அபிஷேகம். உண்மையில் அது என்ன? ஒரு அபிஷேகத்தில் என்ன நிகழ்கிறது? அபிஷேகம் உண்மையில் என்ன அர்த்தம் கொண்டது? அபிஷேகத்தை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது? இன்றைக்கு நாம் இதை ஆழமாக ஆராயப் போகிறோம். நீங்கள் உங்கள் விவிலியத்துடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும். குறிப்புகள் எடுக்கவும் தயார் நிலையில் இருங்கள். நீங்கள் மிகவும் கவனமாக கேட்டால் இந்த வார்த்தை ஊழியம் முடியும் நேரத்திற்குள் ஒரு அபிஷேகம் நம்மை நிரப்பும். ஆகையால்
கேடோங் நீங்கள் ஸ்டெப் கர்த்தர் கூறுகிறார், ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கான அபிஷேகம். இயேசு தமது ஊழியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நடைபெறுகிறது என்று கூறுகிறார். இன்னொரு மறைவசனத்தை வாசிப்போம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 10 வசனம் 38. தேவன் நாசரேத்து இயேசுவை பரிசுத்த ஆவியாலும் வல்லமையாலும் அபிஷேகம் செய்தார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்தும் பிசாசினால் ஒடுக்கப்பட்டவர்களை எல்லாம் குணமாக்கியும் திரிந்தார். கவனமாக வாசியுங்கள். தேவன் நாசரேத்து இயேசுவை பரிசுத்த ஆவியாலும் வல்லமையாலும் அபிஷேகம் செய்தார். அவர் எவ்வாறு அபிஷேகம் செய்யப்பட்டார்? அவர் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டார். அவர் வல்லமையால் அபிஷேகம் செய்யப்பட்டார். அந்த அபிஷேகத்தை பெற்ற பின் அவர் என்ன செய்தார்? அவர் நன்மை செய்தார். ஆகையால் நன்மை செய்வதற்கு அபிஷேகம் தேவை. அவர் பிசாசினால் ஒடுக்கப்பட்டவர்களை குணமாக்கினார். பிசாசுகளை துரத்துவதற்கு அபிஷேகம் தேவை. நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? தேவன் நாசரேத்து இயேசுவை பரிசுத்த ஆவியாலும் வல்லமையாலும் அபிஷேகம் செய்தார். அதன் விளைவாக அவர் நன்மை செய்தும் பிசாசினால் ஒடுக்கப்பட்டவர்களை குணமாக்கியும் திரிந்தார். அதுவே அபிஷேகம். மூன்றாவது மறைவசனம், 1 யோவான் அதிகாரம் 2 வசனம் 27. நீங்கள் கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அவருடைய அபிஷேகமே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறது. 3 விஷயங்கள் கூறப்பட்டன. மூன்றாவது, நீங்கள் கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற அபிஷேகம். இப்போது மறைவசனம் நீங்கள் என்று கூறும்போது அதற்கு பொருள் நம்மெல்லாரும். இது நாங்கள் கிறிஸ்துவிடமிருந்து பெறும் அபிஷேகம். கிறிஸ்துவிட்டிஸ்து தாம் பெற்ற அபிஷேகம் நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறது. ஆகையால் வேறு யாரும் உங்களை போதிக்க தேவையில்லை. அவருடைய அபிஷேகம் அனைத்தையும் போதிக்கிறது. நற்செய்தியில இயேசு அறிவிக்கிறார், ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருக்கிறார், ஏனெனில் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். இதுவே இயேசுவின் மேல் தங்கியிருந்த அபிஷேகம். திருத்தூதர்கள் விளக்குகிறார்கள், தேவன் நாசரேத்து இயேசுவை எவ்வாறு அபிஷேகம் செய்தார்? பரிசுத்த ஆவியாலும் வல்லமையாலும், அதன் விளைவாக அவர் நன்மை செய்தும் பிசாசினால் ஒடுக்கப்பட்டவர்களை குணமாக்கியும் திரிந்தார். இதுவே இயேசுவின் செயல்மிக்க ஊழியம். பின்னர் திருத்தூதர் புனித யோவான் கூறுகிறார், இதே அபிஷேகம் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்பதையும் அவர் விளக்குகிறார். அது உங்களுக்குள் வாசம் செய்கிறபடியால் அது உங்கள் செயல்களுக்கு வல்லமை அளிப்பதோடு மட்டுமல்ல, அது உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறது. இன்று நாம் ஆராயும் தலைப்பு அபிஷேகம் என்பதால் இந்த மறைவசனங்களை முன்னுரையாக தேர்ந்தெடுத்தேன். இந்த வார்த்தையை விவிலியம் பல்வேறு சூழல்களிலும் அர்த்தங்களிலும் எவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதை விளக்குவதற்காகவே இவற்றை பகிர்ந்தேன். நமது ஜெப வட்டாரங்களில் அபிஷேகம் என்பது மீண்டும் மீண்டும் நாம் கேட்கும் ஒரு வார்த்தை. ஆனால் அதற்கு என்ன அர்த்தம்? விவிலியம் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது உண்மையில் எதை நோக்கமாக கொண்டுள்ளது? மிக முக்கியமாக இந்த அபிஷேகத்தின் மூலம் உண்மையில் எது நமக்குள் பாய்கிறது? இதனை நாம் உண்மையாக புரிந்து கொள்வது நமக்கு நல்லதல்லவா? அதை செய்ய நாம் ஒரு கணம் பின்னோக்கி பயணம் செய்ய வேண்டும். இந்த அர்த்தத்தின் மூலத்தை அறிய நாம் பழைய ஏற்பாட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். விவிலியத்தில் அபிஷேகம் என்ற வார்த்தை முக்கியமாக எண்ணெயை ஊற்றி செய்யப்படும் அபிஷேக சடங்கை விவரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் நீங்கள் அபிஷேகம் என்ற வார்த்தையை எப்போது கேட்டாலும் முதலில் உங்கள் நினைவுக்கு வர வேண்டியது எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படுதல். இதற்கான முதல் குறிப்பை நாம் யாக்கோபின் வாழ்க்கையில் காண்கிறோம். அவர் ஏசாவை விட்டு தன் மாமனின் வீட்டிற்கு தப்பிச் செல்லும் போது பேத்தேல் என்னும் இடத்தில் தங்கினார். அவர் ஒரு கல்லை தலையணையாக வைத்து உறங்கினார். தேவனின் வல்லமையான தரிசனத்தை பெற்ற பின் யாக்கோபு விழித்தெழுந்து நிச்சயமாக கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்று அறிவித்தார். அந்த சந்திப்பை நினைவு கூர்வதற்காக அவர் தலையணை பயன்படுத்திய கல்லின் மேல் எண்ணெயை ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்தார். விவிலியத்தில் எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படுவதற்கான முதல் குறிப்பிதுவே.
ஆனால் நாம் இப்போது நமது தலைப்பின் மையத்திற்கு செல்லலாம். இந்த அபிஷேகம் என்ன? முதலாவதாகவும் முக்கியமாகவும் இது எண்ணெயால் செய்யப்படும் அபிஷேகம் ஆகும். விவிலியத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பதன் நேரடி அர்த்தம் ஒருவரின் தலையின் மேல் எண்ணெய் ஊற்றப்படுதல் என்பதாகும். அதுவே அதன் அடிப்படை அர்த்தம். ஆகையால் நீங்கள் கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற அபிஷேகத்தை பற்றி நாம் பேசும்போது கிறிஸ்து உங்கள் தலையின் மேல் பரிசுத்தமான எண்ணெயை ஊற்றியிருக்கிறார் என்பதே அதற்கு பொருள். பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பது தலையில் எண்ணெய் ஊற்றப்படுவது போலவே பரிசுத்த ஆவி உங்கள் மேல் இறங்கி இருக்கிறார் என்பதாகும். இது ஒரு தெளிவான அனுபவம். இது ஒரு மங்கலான உணர்வோ அல்லது கற்பனையின் தோற்றமோ அல்ல. தேவன் சித்தம் இருந்தால் நாளை மேல் வீட்டறையில் என்ன நடந்தது என்பதை நாம் விளக்குவோம். அப்பொழுது நீங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். இது ஒரு உணர்ச்சி அல்ல, இது ஒரு உண்மையான நிஜம். இது வெளிப்படையான அனுபவம். இது மேகங்களில் எங்கோ மிதந்து கொண்டிருக்கும் அபூர்வமான ஒன்றல்ல. இது நீங்கள் உண்மையாக அனுபவிக்கக்கூடிய வாழ்வின் நிஜமான அனுபவம். உங்கள் தலையில் எண்ணெய் ஊற்றப்படும் உடல் ரீதியான உணர்வை நீங்கள் உணர்வது போலவே இந்த ஆவிக்குரிய அனுபவத்திலும் அதே நிஜத்தன்மை உள்ளது. ஆகையால் இதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். எண்ணெயின் அபிஷேகம். இப்போது இப்படியாக அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் யார்? பழைய ஏற்பாட்டில் 3 குறிப்பிட்ட குழுக்களான மக்கள் இருந்தனர். காலக்குறைவினால் ஒவ்வொரு மறைவசனத்தையும் எடுத்துச் செல்ல முடியவில்லை. இருந்தாலும் நான் பகிர்வதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றியவையே என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த 3 குழுக்கள் அபிஷேகம் செய்யப்பட்டனர். முதலாவது அரசர்கள். உதாரணமாக சவுல், தாவீது, சாலோமோன் மற்றும் ஏகு அவர்கள் அரசர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தேவனால் நியமிக்கப்பட்டவர் அவர்களின் தலையின் மேல் எண்ணெயை ஊற்றுவார். இரண்டாவது, எண்ணெயால் அபிஷேகம் செய்யும்படி தேவன் கட்டளையிட்ட மற்றொரு குழு ஆசாரியர்கள். மோசே ஆரோனின் தலையின் மேலும் அவரது மக்களின் மேலும் எண்ணெயை ஊற்றி அவர்களை அபிஷேகம் செய்தார். மூன்றாவது, இறைவாக்கினர்களும் இப்படியே எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டதை நாம் காண்கிறோம். உதாரணமாக இறைவாக்கினர் எலிசா அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவராக மறைவசனத்தில் காணப்படுகிறார். ஆகையால் முதலாவதாக அபிஷேகம் என்பது எண்ணெயால் செய்யப்படும் அபிஷேகம். இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டில் இந்த அபிஷேகம் 3 குழுக்களுக்கே ஒதுக்கப்பட்டது. அரசர்கள், இறைவாக்கினர்கள் மற்றும் ஆசாரியர்கள். இப்போது பழைய ஏற்பாடு மேலும் என்ன கூறுகிறது? விவிலியம் அபிஷேகத்தை பற்றி பேசும்போது அது குறிப்பாக அபிஷேக எண்ணெயையே வலியுறுத்துகிறது. நீங்கள் கேட்கலாம், இதை நாம் ஏன் படிக்கிறோம்? காரணம் இதுதான். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். அந்த நிஜத்தின் நிறைவை உண்மையாக புரிந்து கொள்ள அதற்கு சுட்டிக்காட்டிய நிழலை முதலில் நாம் அறிய வேண்டும். பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் தமது பிள்ளைகளுக்காக நிறைவேற்ற விரும்பிய அனைத்தையும் தேவன் ஒரு நிழல் போல வெளிப்படுத்தினார். வருங்காலத்தில் தமது பிள்ளைகளுக்காக தேவன் செய்ய நினைத்த அனைத்தும் அடையாளங்கள், சின்னங்கள், ஒப்புமைகள் மற்றும் நிழல்களின் மூலம் பழைய ஏற்பாட்டில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள விரும்பினால் அதன் முன்னறிவிப்பாக இருக்கும் எண்ணெயின் அபிஷேகத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அது தெளிவாகும். அர்த்தத்தின் தெளிவை பெற நாம் பழைய ஏற்பாட்டுக்கு செல்ல வேண்டும். இதனால் தான் இதை எடுத்துக்கொள்கிறோம். இப்போது யாத்ராகமத்தை பார்ப்போம். நான் அதிகாரம் 29 வசனம் 1 முதல் வாசிக்கிறேன். வார்த்தை இவ்வாறு கூறுகிறது: அவர்கள் எனக்கு ஆசாரியர்களாக ஊழியம் செய்யும்படி அவர்களை திருநிலைப்படுத்துவதற்கு நீ செய்ய வேண்டியது இதுதான். ஒரு காளையையும் 2 குற்றமற்ற ஆட்டுக்கடாக்களையும் எடு. புளியில்லாத அப்பங்களையும் எண்ணெய் கலந்த மெல்லிய மாவால் செய்யப்பட்ட பணியாரங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட தட்டையான அப்பங்களையும் தயாரி. இவைகளை நல்ல கோதுமை மாவால் செய்ய வேண்டும். வசனம் 4. பின்பு ஆரோனையும் அவன் மக்களையும் சந்திப்பு கூடாரத்தின் வாசலுக்கு அழைத்து வந்து தண்ணீரால் கழுவு.
ஆரோனுக்கு அங்கி, ஏபோத்தின் மேல் அங்கி, ஏபோத் மார்புப்பட்டை ஆகியவற்றை அணிவித்து, ஏபோத்தை அதன் நெய்த இடைக்கச்சையால் கட்டு, அவன் தலையில் தலைப்பாகையை வைத்து அந்த தலைப்பாகையின் மேல் பரிசுத்த கிரீடத்தை வை. பின்னர் அபிஷேக எண்ணெயை எடுத்து அவன் தலையில் ஊற்றி அவனை அபிஷேகம் செய். எண்ணெயால் அபிஷேகம் பற்றி நான் கூறியதன் அர்த்தம் இதுவே அபிஷேக எண்ணெய். பாருங்கள், வசனம் 7, யாத்ராகமம் 29 வசனம் 7. அபிஷேக எண்ணெயை எடுத்து அவன் தலையில் ஊற்றி அவனை அபிஷேகம் செய். இதுவரை நான் விளக்கியதெல்லாம் இதுவே எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படுதல். இப்பொழுது இந்த எண்ணெய் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அது யாத்ராகமம் அதிகாரம் 30 விளக்கப்பட்டுள்ளது. இப்போது யாத்ராகமம் அதிகாரம் 30 வசனம் 22 முதல் பார்ப்போம். கர்த்தர் மோசேயிடம் கூறினார், சிறந்த வாசனை பொருட்களை எடு, 500 சேக்கேல் ஓடும் வெள்ளைப்போளம், 250 சேக்கேல் நறுமண இலவங்கப்பட்டை, 250 சேக்கேல் நறுமண வசம்பு, 500 சேக்கேல் காசியா இபின் தாக் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கேலின்படி, மேலும் ஒரு ஹீன் ஒலிவ எண்ணெய். இவற்றை கலந்து பரிசுத்த அபிஷேக எண்ணெயை தயாரி. நறுமண வல்லுனரின் கலவையைப் போல் அது இருக்கும். அதுவே பரிசுத்த அபிஷேக எண்ணெயாகும். வார்த்தை தொடர்ந்து கூறுகிறது, அதை பயன்படுத்தி சந்திப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேசையையும் அதன் சகல உபகரணங்களையும் விளக்கு தண்டையும் அதன் சாதனங்களையும் தூப பீடத்தையும் தகன பலி பீடத்தையும் அதன் எல்லா உபகரணங்களையும் கழுவும் தொட்டியையும் அதன் தாங்கியையும் அபிஷேகம் செய். இப்போது என்னை பார்த்து கவனமாக கேளுங்கள். இந்த அபிஷேக எண்ணெய் பொருட்களின் மேலும் மனிதர்களின் மேலும் தெளிக்கப்படுகிறது. இதைத்தான் இங்கு கூறுகிறது. சந்திப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்த பொருளின் மேலும் இந்த எண்ணெய் தெளிக்கப்பட வேண்டும். இந்த அபிஷேக எண்ணெய் அவற்றின் மேல் தெளிக்கப்படும் போது என்ன நிகழ்கிறது? அவை பரிசுத்தமாகின்றன. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது திருநிலைப்படுத்தப்படுதல் என்று பொருள். ஒரு பொருளை பரிசுத்தமாக்குதல் அல்லது தீர்த்தி அதை தேவனுக்காக பிரித்து வைத்தல் என்பதாகும். அதன் அர்த்தம் அது இனி சாதாரண பயன்பாட்டிற்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. இதை கவனியுங்கள். ஒரு விளக்குத்தண்டு இந்த பரிசுத்த எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டவுடன் அது நிரந்தரமாக தேவனுக்காக பிரித்து வைக்கப்படுகிறது. அந்த நிமிடத்திலிருந்து அது அவருக்கே உரியது. மனிதனுக்கு அதன் மேல் இனி எந்த உரிமையும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் தேவனுக்குரிய பொருளை யாராவது எடுத்தால் அவர்களுக்கு உச்ச தண்டனை, மரணம் வழங்கப்பட்டது. ஏனெனில் அந்த பொருள் இப்போது தேவனுடைய சொத்து, அது பரிசுத்தமானது. இதனால்தான் சங்கீதங்களிலும் நாளாகம புத்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம், என் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை தொடாதீர்கள். அபிஷேகம் சொன்னார் குராச்சர்கள் என்று கூறியவர்கள். அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொருவரும். இது ஆசாரியர்களுக்கே மட்டும் அல்ல. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பவர்கள் யாருக்குரியவர்கள்? அவர்கள் தேவனுக்குரியவர்கள். இப்போது இதை தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். அபிஷேகம் செய்யப்பட்ட அனைத்தும் தேவனுக்குரியது. அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்குரியவர்கள். இப்போது மிகவும் முக்கியமான அறிவுறுத்தல்கள் வருகின்றன. யாத்ராகமம் அதிகாரம் 30 இவ்வாறு கூறுகிறது, இந்த பரிசுத்த அபிஷேக எண்ணெயால் சந்திப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அபிஷேகம் செய். அவற்றை திருநிலைப்படுத்து. அவை மிகவும் பரிசுத்தமானவைகளாக இருக்கும். அவற்றை தொடுகிற எதுவும் பரிசுத்தமாகும். ஆரோனையும் அவன் மக்களையும் அபிஷேகம் செய்து அவர்களை தனியே பிரித்துவை. அவர்கள் எனக்கு ஆசாரியர்களாக ஊழியம் செய்யட்டும். இஸ்ரவேலரிடம் கூறு, இது தலைமுறை தோறும் எனக்குரிய பரிசுத்த அபிஷேக எண்ணெயாக இருக்கும். டெய்ட்ஸ்தர் மனிதனின் உடலின் மேல் ஊற்றக்கூடாது. தேவன் இதை சாதாரண மனிதர்களின் மேல் ஊற்றக்கூடாது என்று கூறும்பொழுது இது ஒரு விசேஷமான எண்ணெய் என்பதை நமக்கு தெரிவிக்கிறார். இது சாதாரண பயன்பாட்டிற்கானது அல்ல. இதன் அர்த்தம் அபிஷேகத்திற்கு அசாதாரணமான மதிப்பு உண்டு என்பதாகும். இதை சாதாரண விஷயம் போல் கையாளக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் விலை மதிப்பற்றது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் மதிக்க வேண்டும். அபிஷேகம் செய்யப்பட்டவர்களையும் நாம் மதிக்க வேண்டும். இதுவே விவிலியத்தின் அடிப்படை புரிதல். கவனமாக கேளுங்கள். இதை சாதாரண மனிதரின் மேல் ஊற்றக்கூடாது.
கூடாது என்று கூறப்படும் போது இதை அலட்சியமாகவோ சாதாரண மனப்பான்மையோடு கையாளக்கூடாது என்பதையும் அது குறிக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி மக்கள் லேசாக பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளாத விஷயங்களை பற்றி அமைதியாக இருப்பதே ஞானம். அபிஷேகத்தை கேலி செய்பவர்களையும் நான் கண்டிருக்கிறேன். அதை இகழ்ச்சியோடு நடத்துபவர்களையும் பார்த்திருக்கிறேன். சிலர் அதற்காக காத்திருக்கிறவர்களை முட்டாள்களாக கருதுகிறார்கள். ஆனால் இது சாதாரணமான ஒன்றல்ல. இதை சாதாரணமாக கையாளுவதற்குரியதல்ல. தேவனுடைய ஆவிக்கு கூடுதல் கவனம் செலுத்துவதற்கு உங்கள் இருதயம் திறந்திருந்தால் இந்த அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும். பரிசுத்த ஆவி மற்ற விஷயங்களைப் போல நடத்தப்பட வேண்டியவர் அல்ல. அவர் பரிசுத்தமானவர். மேலும் இயேசு என்ன கூறினார்? இயேசு கூறினார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொல்லப்படும் எல்லா பாவமும் தூஷணமும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிரான தூஷணம் மன்னிக்கப்படாது, இவ்வுலகிலும் வருங்கால உலகிலும் அல்ல. ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ளாத விஷயங்களை பற்றி, குறிப்பாக பரிசுத்த ஆவியை சார்ந்த காரியங்களை பற்றி பேசாதீர்கள் என்று பயபக்தியோடு நடத்தப்பட வேண்டும். யாராவது அதற்கு உரிய மரியாதையை அளித்தால் அதை இகழாதீர்கள் அல்லது தாழ்த்தாதீர்கள். இதை சாதாரண மனிதரின் மேல் ஊற்றக்கூடாது என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் இதுவே. இயேசு மேலும் கூறியது போல், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பாக எரியாதீர்கள். இவற்றின் மதிப்பை உணரக்கூடியவர்களோடு மட்டுமே இந்த விஷயங்கள் பகிரப்பட வேண்டும். இதை கவனக்குறைவாக கையாளாதீர்கள். அதுவே முதல் அம்சம். இப்பொழுது யாத்ராகமம் அதிகாரம் 30 வசனம் 33 வரும் 2வது எச்சரிக்கையை பாருங்கள். இது போன்ற வாசனை திரவியத்தை யார் தயாரித்தாலும் அல்லது இதை அந்நியர் மேல் பூசினாலும் அவன் தன் ஜனங்களிடமிருந்து துண்டிக்கப்படுவான். இதற்கு முன்பே தேவன் கட்டளையிட்டிருந்தார், இதே கலவையின்படி வேறு எண்ணெயை செய்யக்கூடாது. இதன் அர்த்தம் என்ன? நீங்கள் போலியான அபிஷேகத்தை உருவாக்க கூடாது என்பதுதான். ஒரு போலி எண்ணெயை உருவாக்காதீர்கள். உங்களிடம் இல்லாத அபிஷேகம் இருப்பதாக நடிக்காதீர்கள். விளைவிட்டின் என்ன? அந்த மனிதன் துண்டிக்கப்படுவான். தேவனுடைய ஜனங்களிடையே அவனுக்கு பங்கு இருக்காது என்று வார்த்தை கூறுகிறது. எச்சரிக்கை தெளிவாக இருக்கிறது. உண்மையல்லாத அபிஷேகத்தை உரிமை கொண்டாடாதீர்கள். போலியான ஆவிக்குரிய அனுபவத்தை உருவாக்காதீர்கள். அபிஷேகம் இல்லாத இடத்தில் அபிஷேகம் இருப்பது போல நடித்து மக்களை ஏமாற்றாதீர்கள். அபிஷேகம் விலை மதிப்பற்றது. உண்மையான அபிஷேகம் தேவனால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். மனிதனால் அதை போலியாக உருவாக்க முடியாது. லேவியராகமம் அதிகாரம் 10 இதன் ஆபத்தை நாம் காண்கிறோம். ஆரோன் ஜெபித்து பலியை செலுத்திய போது உண்மையான அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பலியை சுட்டெரித்தது. ஆனால் அவன் மக்களான நாதாபும் அபியூவும் என்ன செய்தார்கள்? உண்மையான அக்கினியை பார்த்த பின் அவர்கள் தங்களுக்கென ஒன்றை உருவாக்க முயன்றார்கள். தங்கள் தூப கலசங்களை எடுத்து அந்நிய அக்கினியை அதில் வைத்து கர்த்தருக்கு முன் செலுத்த முயன்றார்கள். அப்போது என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை சுட்டெரித்தது. ஏன்? அவர்கள் போலியான அக்கினியை செலுத்தி இருந்தார்கள். இன்றும் நமக்கான எச்சரிக்கை அதேதான். போலியான அக்கினியை உருவாக்காதீர்கள். போலியான அபிஷேகத்தை உருவாக்காதீர்கள். அபிஷேகம் இல்லாத இடத்தில் அபிஷேகம் இருப்பது போல நடிக்காதீர்கள். பரிசுத்த ஆவி மட்டுமே தரக்கூடியதை நீங்கள் உங்கள் சக்தியால் உருவாக்க முயலாதீர்கள். இது மிகவும் முக்கியமானது. பரிசுத்த ஆவியை ஒருபோதும் அலட்சியமாக நடத்தக்கூடாது. இதை சாதாரண மனிதர்கள் மேல் ஊற்றாதீர்கள். இதை வேறு பொருட்களோடு கலக்காதீர்கள். இப்படி அந்த அபிஷேக எண்ணெய் ஒருவர் மேல் வரும்போது என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். இப்போது இந்த அபிஷேக எண்ணெய் நம்மேல் வரும்போது ஏற்படும் அனுபவங்களை புரிந்து கொள்ள சங்கீதங்களிலிருந்து 4 வசனங்களை பார்ப்போம். பரிசுத்த ஆவியின் சந்நிதி விசுவாசிகள் மேல் எவ்வாறு இறங்குகிறது என்பதை சங்கீதங்கள் அழகாக வெளிப்படுத்துகின்றன. சங்கீதம் 23 வசனம் 5 நோக்கி போவோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் தலையில் எண்ணெயை பூசுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் வரும்போது உங்கள் இருதயம் நிரம்பி வழியத் தொடங்கும். புதிய ஏற்பாட்டில் இதற்கு சமமான ஒரு வசனம் இருக்கிறது. தாகமாயிருப்பவன் எவனாயினும் என்னிடத்தில் வந்து குடிக்கட்டும். என்னில் விசுவாசமாயிருப்பவன் குறித்து மறைநூல் சொல்லுகிறபடி அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் பாயும். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் அந்த பாத்திரம் என்ன? அந்த பாத்திரம் இருதயம். அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் விழும்போது உங்கள் இருதயம் நிரம்பி வழியத் தொடங்கும்.
ஜீவ தண்ணீரின் நதிகள் அவன் உள்ளத்திலிருந்து பாயும். அபிஷேகம் வரும்போது இருதயம் நிரம்பி வழிகிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு அனைத்தும் பெருகி வழியும். இதற்கு பெயர் ஆவியின் கனிகள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், அடக்கம் இவை அனைத்தும் நிரம்பி வழியும். நேற்று நாம் இதையே தியானித்தோம். நீங்கள் ஒரு நதியாக மாறுவீர்கள். ஜீவ தண்ணீரின் நதிகள் உங்கள் இருதயத்திலிருந்து பாயும். ஆகையால் அபிஷேகம் வரும்போது அதற்கு பலன் இருக்கும். அபிஷேகம் அமைதியாக இருக்கும் ஒன்றல்ல, அதன் கனியை உலகம் காணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நிரம்பி வழியும் பாத்திரத்திற்கு ஒரு பின்னணியும் உள்ளது. ஒரு விருந்தினர் உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் அவரை முழு மனதோடு வரவேற்றால் உங்கள் மகிழ்ச்சியையும் மரியாதையையும் வெளிப்படுத்தும் அடையாளமாக அவரது கிண்ணத்தை நிரப்புவீர்கள். நீங்கள் பானத்தை ஊற்றும் போது, திராட்சரசத்தை ஊற்றும் போது அது கரை புரண்டு வழியும் வரை நிரப்புவீர்கள். ஆனால் உங்கள் மனத்திற்கு இனிமையில்லாத ஒருவர் விருந்தினராக வந்தால் அவருக்கு அரை கிண்ணம் திராட்சரசமே கொடுப்பீர்கள். இது அவர்களின் கலாச்சார பின்னணியிலிருந்து வருகிறது. அது அவர்களின் வாழ்க்கை முறையையும் பழக்க வழக்கங்களையும் பிரதிபலிக்கிறது. ஆகையால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்படும் போது வந்திருப்பவரை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. அந்த நபரின் வருகையால் நீங்கள் உண்மையாக மகிழ்ச்சி அடைந்துள்ளீர்கள் என்பதையும் அது வெளிப்படுத்துகிறது. அதன் அர்த்தம் உங்கள் இருதயம் முழுமையாக நிரம்பியுள்ளது. அந்த நிறைவின் அடையாளமாக நீங்கள் கிண்ணத்தில் ஊற்றும் போது அது வழியும் வரை நிரப்புகிறீர்கள். இப்பொழுது அடுத்ததாக சங்கீதம் அதிகாரம் 45 வசனம் 7 பார்ப்போம். இது அபிஷேக எண்ணெயை பற்றி பேசும் இன்னொரு வசனம். சங்கீதம் 45 வசனம் 7. நீர் நீதியை நேசித்து அநீதியை வெறுத்தீர். ஆகையால் தேவன் உமது தோழர்களை விட உம்மை மகிழ்ச்சியின் எண்ணெயால் அபிஷேகம் செய்தார். நீங்கள் நீதியை நேசித்தால், நீங்கள் பாவத்தை வெறுத்தால் தேவன் உங்களை உயர்த்துவார். உயர்த்தப்படுவதற்கு ஒரே வழி மட்டுமே உள்ளது. பரிசுத்தத்திற்காக ஏங்குங்கள். அப்போது என்ன நடக்கும்? மகிழ்ச்சியின் எண்ணெய் அபிஷேகம் உங்கள் தலையின் மேல் வரும்போது மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை நிரப்பும். மனச்சோர்வு, ஏமாற்றம், பாரம் அனைத்தும் நீங்கும். சங்கீதம் அதிகாரம் 1 என்ன கூறுகிறது? தீயோரின் ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரரின் இருக்கையில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரது வேதத்தை தியானிப்பவனே பாக்கியவான். அவன் நீரோடைகளின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல் இருப்பான். அது தன் காலத்தில் கனியளிக்கும், அதன் இலை உதிராது. அப்படியானால் சங்கீதம் 1 நமக்கு என்ன கற்பிக்கிறது? அதே தத்துவத்தையே அது பேசுகிறது. நீதியை நேசித்தலும் அநீதியை வெறுத்தலும். இப்பொழுது இதன் அர்த்தம் நமக்கு என்ன? பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கிற நாம் நீதியை நேசிக்க வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும். நமது ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் இன்னும் சிறந்தவராக மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, என் கோபத்தை குறைக்க உதவுங்கள். ஆண்டவரே, என்னை மேலும் தாழ்மையுள்ளவனாக ஆக்குங்கள். ஆண்டவரே, பிறரை அதிகமாக நேசிக்க உதவுங்கள். இரக்கம் காட்ட உதவுங்கள். நீதியில் வளர உதவுங்கள். நீதி என்பது பரிசுத்தம். அது தேவனுடைய சுபாவத்தில் வளர வேண்டும் என்ற ஏக்கம். ஒருவர் இதற்காக உண்மையோடு ஏங்கத் தொடங்கி அதற்காக ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? சங்கீதம் 45 தேவனுடைய வார்த்தை இதையே கூறுகிறது. ஆகையால் தேவன் உம்மை மற்றவர்களை விட உயர்த்தி மகிழ்ச்சியின் எண்ணெயால் அபிஷேகம் செய்வார். இதை பார்க்கிறீர்களா? நீங்கள் உயர்த்தப்பட விரும்புகிறீர்களா? வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா? அகந்தையில் அல்ல, தேவனுடைய நோக்கத்தில் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் நிற்க விரும்புகிறீர்களா? அதற்கு ஒரே வழி, நன்மையில் வளர வேண்டும் என்று ஏங்குங்கள். நீதியில் வளர வேண்டும் என்று ஏங்குங்கள். தேவன் தாமே உங்களை உயர்த்துவார். வேறு வழி இல்லை. உங்கள் ஆசை வல்லமையுள்ளவராக மாறுவதற்காக மட்டுமே இருந்தால், மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவதற்காக இருந்தால், அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்காக இருந்தால், கையை உயர்த்தும் போது மக்கள் கீழே விழ வேண்டும் என்பதற்காக இருந்தால், அது சரியான நோக்கம் அல்ல.
ஆம், இத்தகைய விஷயங்கள் நடக்கலாம். அவை சாத்தியமற்றவை அல்ல. அவை ஆவியின் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக நிகழலாம். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதுவே நமது கவனம் அல்ல, அதுவே நமது குறிக்கோளும் அல்ல. மக்களை வியப்பில் ஆழ்த்துவதோ அல்லது பிரமிப்பூட்டும் செயல்களை செய்வதோ நமது நோக்கம் அல்ல. நமது நோக்கம் என்ன? ஆண்டவரே, உமது நீதியில் நான் மேலும் வளர விரும்புகிறேன். நீங்கள் இதற்காக ஏங்கத் தொடங்கும் போது தேவன் உங்களை மற்றவர்களை விட உயர்த்துவார். ஆகையால் தேவன் யாரை உயர்த்துகிறார்? பரிசுத்தத்தில் வளர விரும்புகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். நன்மையில் வளர விரும்புகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். அபிஷேகத்தில் வளர விரும்புகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஆகையால் தேவன் உமது தோழர்களை விட உம்மை மகிழ்ச்சியின் எண்ணெயால் அபிஷேகம் செய்தார். சங்கீதம் 45:7. இதை பார்க்கிறீர்களா? மகிழ்ச்சியின் எண்ணெய். ஆகையால் இந்த அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் வரும்போது உங்கள் இருதயத்திற்குள் என்ன நுழைகிறது? மகிழ்ச்சி. அபிஷேகம் உங்கள் தலையின் மேல் ஊற்றப்படும் போது உங்கள் இருதயத்திற்குள் மகிழ்ச்சியின் அனுபவம் பொங்கி எழத் தொடங்குகிறது. கவலை, மனச்சோர்வு, ஆழ்ந்த துக்கம், குறை சொல்லும் மனப்பான்மை, அமைதியின்மை, விரக்தி, மன அழுத்தம் இவைகளின் மேல் அனைத்திற்கும் மேலாக அபிஷேகம் உங்கள் தலையின் மேல் வர வேண்டும் என்று ஏங்குங்கள். அபிஷேக எண்ணெய் உங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்புங்கள். அப்போது உங்கள் இருதயம் சமாதானத்தால் நிரம்பும். பாருங்கள், மகிழ்ச்சியின் எண்ணெய். தூதன் கன்னி மரியாளிடம், பரிசுத்த ஆவி உம்மேல் வருவார், உன்னதமானவரின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று கூறிய போது அது நடந்ததும் மரியாள் என்ன சொன்னாள்? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:47 அவள் பாடினாள், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் மகிழ்கிறது. இதை பார்க்கிறீர்களா? மகிழ்ச்சியின் எண்ணெய் அவளுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது. அபிஷேகம் உங்கள் தலையின் மேல் வரும்போது மகிழ்ச்சியின் எண்ணெய் உங்கள் இருதயத்தில் பரவத் தொடங்குகிறது. இப்போது இன்னொரு சங்கீதத்தை பார்ப்போம். சங்கீதம் அதிகாரம் 92:10. காட்டெருமையின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்தினீர், புத்துணர்ச்சியுள்ள எண்ணெயை என் மேல் ஊற்றினீர், என் கண்கள் என் சத்துருக்களின் தோல்வியை கண்டன. எனக்கு விரோதமாக எழுந்த துன்மார்க்கர்களின் வீழ்ச்சியை என் காதுகள் கேட்டன. இதன் அர்த்தம் என்ன? அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் வரும்போது தேவன் உங்களை காட்டெருமையின் கொம்பை போல உயர்த்துவார். வேறு விதமாக சொன்னால், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கவும் அவர்களை வெல்லவும் தேவன் உங்களுக்கு வல்லமையை அளிப்பார். சிம்சோனின் வாழ்க்கையில் இதுவே நடந்தது. கர்த்தருடைய ஆவி வல்லமையோடு அவன் மேல் வந்தபோது அவன் ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியைப் போல கிழித்தெறிந்தான். அதுவே அபிஷேகம் தரும் வல்லமை. சத்துருவுக்கு எதிராக நிற்கவும் அவனை வெல்லவும் அளிக்கப்படும் சக்தி. நமது சத்துரு யார்? சாத்தான். இந்த அபிஷேகம் சத்துருவின் ஒவ்வொரு கண்ணியையும் ஒவ்வொரு திட்டத்தையும் முறியடிக்கும் வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறது. இதைத்தான் இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. என் கண்கள் என் சத்துருக்களின் தோல்வியை கண்டன, புத்துணர்ச்சியுள்ள எண்ணெயை என் மேல் ஊற்றினீர். அது தொடர்ந்து கூறுகிறது, நீதிமான் பேரீச்ச மரம் போல் செழிப்பான், லெபனோனின் தேவதாருவை போல வளர்வான். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார்கள், நமது தேவனுடைய பிராகாரங்களில் செழித்து வளர்வார்கள். முதுமையிலும் அவர்கள் கனி கொடுப்பார்கள், சதைப்பற்றும் பசுமையும் உடையவர்களாயிருப்பார்கள். அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் விழும்போது ஏற்படும் மாற்றத்தை பார்க்கிறீர்களா? இதனால் தான் நீங்கள் அபிஷேகத்திற்காக ஏங்க வேண்டும். இதுவரை நீங்கள் ஆண்டவரே என்னை அபிஷேகம் செய்யும் என்று அதன் ஆழத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஜெபித்திருந்தால் இன்று முதல் புரிதலோடு ஜெபியுங்கள். ஆண்டவரே, அபிஷேக எண்ணெய் என் தலையின் மேல் வரட்டும். நீங்கள் என்னை அபிஷேகம் செய்யும் என்று அதன் ஆழத்தை அறியாமல் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் இன்று முதல் அறிவோடு ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது எண்ணெயை என் தலையின் மேல் ஊற்றும். புத்துணர்ச்சியுள்ள எண்ணெயை என் மேல் ஊற்றினீர். மகிழ்ச்சியின் எண்ணெய். ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி எண்ணெயை என் மேல் ஊற்றும். ஆண்டவரே, காட்டெருமையின் கொம்பை போல என்னை உயர்த்தும் எண்ணெயை என் மேல் ஊற்றும். ஆண்டவரே, உமது கிருபையிலும் நோக்கத்திலும் என்னை மற்றவர்களை விட உயர்த்தும் எண்ணெயை என் மேல் ஊற்றும். ஆண்டவரே, அந்த எண்ணெய் என் மேல் ஊற்றப்படட்டும். இப்பொழுது இன்னொரு பகுதியை பார்ப்போம். சங்கீதம் 133 வசனங்கள் 1 மற்றும் 2. சகோதரர்கள் ஒன்றுமனமாய் வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமுமாயிருக்கிறது. மீண்டும் கேளுங்கள். சகோதரர்கள் ஒருமைப்பாட்டோடு வாழ்வது எவ்வளவு நன்மையும் இன்பமுமாயிருக்கிறது. பின்னர் அது கூறுகிறது, அது ஆரோனின் தலையின் மேல்
ஊற்றப்பட்ட விலையுயர்ந்த அபிஷேக எண்ணெயைப் போல் இருக்கிறது. அது அவன் தாடியின் மேல் வழிந்தோடி அவன் அங்கியின் விளிம்பு வரை இறங்கியது. இதன் அர்த்தம் என்ன? அபிஷேக எண்ணெய் ஆரோனின் தலையிலிருந்து அவன் முடியின் மேலும் தாடியின் மேலும் அங்கியின் மேலும் வழிந்தோடியது போல அபிஷேகம் வரும்போது ஒருமைப்பாடு பாயத் தொடங்குகிறது. இங்கே உள்ள தொடர்பை புரிந்து கொள்கிறீர்களா? அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் விழும்போது உடைந்த உறவுகள் மீண்டும் சீர்பெறத் தொடங்குகின்றன. உறவுகளுக்குள் கர்த்தர் குணமளிப்பையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறார். அதுவே அபிஷேகத்தின் செயல். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கும்போது ஒருமைப்பாடு பிறக்கிறது. 10 பேர் ஒரே இடத்தில் வாழ்ந்தாலும் அவர்களுக்குள் ஐக்கியமோ ஒற்றுமையோ ஒன்றுபட்ட மனமோ இல்லாவிட்டால் என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் எண்ணெய் அவர்கள் மேல் விழ வேண்டும். ஏனெனில் அபிஷேகம் பாயும் இடத்தில் பிளவு உடைகிறது, இருதயங்கள் மென்மை அடைகின்றன, அன்பு பெருகுகிறது, மக்கள் ஒருமைப்பாட்டோடு வாழத் தொடங்குகிறார்கள். இருதயங்களை ஒன்றிணைப்பது தேவனுடைய ஆவியின் செயல், இருதயங்களை பிரிப்பது அசுத்த ஆவியின் செயல். பரிசுத்த ஆவியே மக்களை அன்பில் ஒன்றிணைக்கிறார். மனித இருதயங்களில் பிளவை உண்டாக்குவது சாத்தான். அபிஷேக எண்ணெய் நமது ஐக்கியங்களின் மேல் விழும்போது பிளவின் ஆவி விலகிச் செல்கிறது. அப்படியானால் பிளவுக்கான பதில் என்ன? வெறும் கூட்டங்களை நடத்துவதால் பிளவு குணமாகாது. உரையாடல்களுக்கும் கலந்துரையாடல்களுக்கும் மதிப்பு இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவை மட்டும் போதாது. இவற்றையெல்லாம் தாண்டி இருதயங்களை ஒன்றிணைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் இறங்கும்படி ஜெபியுங்கள். இதனால் தான் நான் விஷயங்களை விளக்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி. அபிஷேகம் என்ன? அபிஷேக எண்ணெய் நமது வாழ்க்கையின் மேல் வரும்போது அது என்ன மாற்றத்தை உண்டாக்குகிறது? இதைத்தான் இந்த மறைவசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்பொழுது முதல் சாமுவேல் அதிகாரம் 10 காணப்படும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை பற்றி தியானிப்போம். மறைவசனத்தில் அபிஷேக எண்ணெய் ஊற்றப்பட்ட பல நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆனால் இன்று நமக்கு காலம் இருப்பது ஒன்றை மட்டும் கவனிப்பதற்கே. ஒரு அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதனின் வாழ்க்கையை நெருக்கமாக பார்ப்போம். அபிஷேக எண்ணெய் விழுந்த ஒருவர் மேல் கேமராவை நெருக்கமாக வைத்து அவரோடு சேர்ந்து நடப்போம். அதன் பின் என்ன நடந்தது? அந்த நேரத்துக்கு முன் மற்றும் பின் அவரது வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? இதை பார்ப்பது நமக்கு மிகுந்த தெளிவை தரும். 1 சாமுவேல் அதிகாரம் 10 சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்வதை நாம் காண்கிறோம். இதை முழுமையாக புரிந்து கொள்ள அதிகாரம் 9 பின்னணியை நான் முதலில் கூறுகிறேன். அந்த காலத்தில் இஸ்ரவேல் நீதிபதிகளால் ஆளப்பட்டது. அந்த நீதிபதிகளின் வரிசையில் கடைசியாக இருந்தவர் சாமுவேல். அவர் முதிர்ந்திருந்தார். காலம் அவரை தளரச் செய்திருந்தது. அவரது கண் பார்வையும் மங்கியிருந்தது. அவர் நீதியை சரியாக நடத்த முடியாத நிலைக்கு வந்தபோது தமது மக்களை நீதிபதிகளாக நியமித்தார். ஆனால் அவரது மக்கள் தோல்வியடைந்தவர்கள். மக்கள் அவர்களால் ஏமாற்றம் அடைந்தனர். அதனால் மக்கள் சாமுவேலிடம் வந்து, நீங்கள் நல்லவர், ஆனால் உங்கள் மக்கள் உங்களை போன்றவர்கள் அல்ல, மற்ற ஜாதிகளைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜாவை கொடுங்கள் என்றார்கள். சாமுவேல் இதை பற்றி ஜெபித்த போது தேவன் அவரிடம், அவர்கள் கேட்பதை அவர்களுக்கு அளி. இந்த முடிவு எதிர்காலத்தில் என்ன விளைவுகளை தரும் என்பதை அவர்கள் இன்னும் அறியவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ராஜா கிடைக்கட்டும் என்று கூறினார். பின்னர் அந்த ராஜா யார் என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். அவர் சாமுவேலிடம், நாளை ஒரு இளைஞன் உன்னிடம் வருவான் என்றார். அவன் ஏன் வந்தான்? அவன் தந்தையின் கழுதைகள் காணாமல் போயிருந்தன. அவற்றை தேடும்படி தந்தை அவனை ஒரு வேலைக்காரனுடன் அனுப்பியிருந்தார். இவ்வாறு சவுல் கழுதைகளை தேடி வந்தான். எங்கும் தேடியும் அவற்றை காணாத போது மக்கள் அவனிடம், இன்றைய மொழியில் சொன்னால், அங்கே ஒரு தியான மையம் இருக்கிறது, அங்கே சென்று ஜெபியுங்கள் என்று கூறினர். இதை கவனமாக யோசியுங்கள். அவன் கழுதைகளை தேடி வந்தான். இழந்ததை திரும்ப பெறவே தேவனுடைய மனிதனிடம் வந்தான். ஆனால் கர்த்தர் அவனை அபிஷேகம் செய்யப்பட்டவனாக திருப்பி அனுப்பினார். இன்றும் பலர் கழுதைகளை, உலகியலான பிரச்சனைகளுக்கான பதில்களை தேடிக்கொண்டு ஜெப
கூட்டங்களுக்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் மேல் அபிஷேக எண்ணெயோடு திரும்பிச் செல்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கவனமாக கேளுங்கள். வயதான வேலைக்காரன் சவுலிடம் கூறினான், மகனே, நாம் இவ்வாறு அலைந்து கொண்டே இருந்தால் இந்த கழுதைகளை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது. தேவனுடைய வழிகளுக்கு திரும்புவோம். இது மிக வல்லமையான ஒரு பாடம். வியாபார தோல்வியாக இருந்தாலும், வழிதவறி சென்ற பிள்ளைகளாக இருந்தாலும், உடைந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், இழந்து போன காரியங்களாக இருந்தாலும், உலகத்தின் வழிகளில் ஓடிக்கொண்டிருப்பதனால் அவற்றை மீட்க முடியாது. தேவனிடமாக திரும்புங்கள். அங்கேயே மறுசீரமைப்பை காண்பீர்கள். சவுலுக்கு இந்த ஆலோசனை பிடித்திருந்தது. ஆகையால் சவுல் கேட்டான், நாம் யாரிடம் போவோம்? அருகில் ஜெபிக்கும் இடமோ? இங்கே ஏதாவது இறைவாக்கினர் இருக்கிறாரோ? அப்போது மக்கள் அவனிடம், அருகில் சாமுவேல் என்னும் ஒரு தரிசி, ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்றார்கள். எனவே சவுல் சாமுவேலை சந்திக்க சென்றான். சாமுவேல் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்து பலி செலுத்தச் செல்லும் வழியில் இருந்தார். அவர் சவுலை கண்டபோது கர்த்தர் ஏற்கனவே அவரிடம் கழுதைகளை தேடிக்கொண்டு உன்னிடம் வருகிற மனிதன் அவன்தான் என்று சொல்லியிருந்தார். உடனே சாமுவேல் அவனை அடையாளம் கண்டார். சாமுவேல் அவனிடம், எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்லுவேன், கழுதைகள் பற்றிய காரியமும் சரியாகிவிடும். ஆனால் முதலில் இன்றிரவு இங்கே தங்கிக்கொள் என்றார். சாமுவேல் அவனுக்கு சிறந்த உணவை அளித்தார். பலியிலிருந்த சிறந்த பங்கையும் கொடுத்தார். அவரை மேல் மாடி அறைக்கு கொண்டு சென்று எல்லோருக்கும் முன்பாக கௌரவித்தார். மேலும் சாமுவேல் அவனிடம், கர்த்தர் உன் குடும்பத்தை கௌரவிக்கப் போகிறார் என்றார். பின்னர் மறுநாள் காலை சவுல் புறப்பட தயாரான போது, நாம் அதிகாரம் 10க்கு வருகிறோம். 1 சாமுவேல் அதிகாரம் 10 வசனம் 1 இவ்வாறு கூறுகிறது, அப்போது சாமுவேல் ஒலிவ எண்ணெய் நிறைந்த குடுவையை எடுத்து சவுலின் தலையின் மேல் ஊற்றினார். அது என்ன? அதுவே அபிஷேக எண்ணெய். சாமுவேல் அந்த எண்ணெயை சவுலின் தலையின் மேல் ஊற்றி அவனை முத்தமிட்டு, கர்த்தர் உன்னை தமது சுதந்திரத்தின் ஆளுநனாக அபிஷேகம் செய்யவில்லை வா என்றார். இப்போது சவுலே, அபிஷேகத்திற்கு பிறகு உனக்கென்ன நடந்தது? கவனமாக பார்ப்போம். அபிஷேகம் ஒருவருக்கு முதலில் செய்யும் காரியம் இதுதான். தேவன் மற்ற உயிர்களின் பாதுகாப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறார். தேவன் அந்த நபரை நம்பத்தகுந்தவராக கருதத் தொடங்குகிறார். தேவன் அந்த மனிதனை பயன்படுத்த முடிவு செய்கிறார். தேவன் தமது ராஜ்யத்திற்காக உங்களை பணியில் அமர்த்த தொடங்குகிறார். அபிஷேகம் என்பது இந்த பூமியில் தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் இப்போது உங்களை தகுதியானவர் காண்கிறார் என்பதை குறிக்கிறது. நீங்கள் தேவனுக்காக பேசுவீர்கள், நீங்கள் தேவனுக்காக செயல்படுவீர்கள். நம்பிக்கை இழந்த நிலையில் கயிற்றை பிடித்து வாழ்க்கையை முடிக்க தயாராக இருக்கும் ஒரு குடும்பத்திற்குள் தேவனுடைய தூதனின் சந்நிதியைப் போல உங்கள் வருகை நுழையும். அழிவின் விளிம்பில் இருக்கும் சில உயிர்களை நீங்கள் மீண்டும் திருப்பிக் கொண்டு வருவீர்கள். நம்பிக்கை இழந்து வாழ்கிற மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கையின் வானவில்லாக மாறுவீர்கள். தேவன் தமது பிள்ளைகளின் காவலராக உங்களை நியமிப்பார். அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் விழும்போது இதுவே நிகழ்கிறது. பின்னர் சாமுவேல் கூறுகிறார், கர்த்தர் உன்னை தமது ஜனங்களுக்கு தலைவராக அபிஷேகம் செய்துள்ளார். நீ அவர்கள் மீது ஆட்சி செய்து அவர்களை அவர்களுடைய எல்லா சத்துருக்களிடமிருந்தும் காப்பாய். அடுத்த வசனத்தை கவனமாக கேளுங்கள். இன்று நீ என்னை விட்டு புறப்படும் போது பென்யமீன் தேசத்தில் ராகேலின் கல்லறை அருகில் 2 மனிதர்களை சந்திப்பாய். இதை மிகவும் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பாதையில் யார் வர வேண்டும் என்பதை அபிஷேகம் தீர்மானிக்கும். இனிமேல் நீங்கள் யாரை சந்திக்கிறீர்கள், யாரோடு பேசுகிறீர்கள், யார் உங்களுக்கு உதவுகிறார்கள், யாரோடு நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள், யார் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நுழைகிறார்கள், இவற்றையெல்லாம் தேவனுடைய அபிஷேகம் வழிநடத்த தொடர்ந்து. சவுல் தன் சொந்த விருப்பத்தின்படி அல்லது தன் தந்தையின் விருப்பத்தின்படி அங்கே வந்தான். ஆனால் இப்போது அவன் ஆவியின் வழிநடத்துதலின் கீழ் திரும்பிச் செல்கிறான். அதுவே வித்தியாசம்.
மறைவசனம் கூறுவது போல தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஒவ்வொரு நிகழ்வும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படும் வாழ்க்கையின் அனுபவமாக மாறுகிறது. நீங்கள் பெறப்போகும் இந்த அபிஷேகம் ஒவ்வொரு நொடியும் பரிசுத்த ஆவியின் வல்லமையாலும் அவருடைய இறையாட்சியாலும் நடத்தப்படும் வாழ்க்கையை உங்களுக்கு அளிக்கும். இப்ப ஆவி உங்களை வழிநடத்த போகிறார். இறைவாக்கினர் சவுலிடம் கூறுகிறார், சரியாக 2 மனிதர்கள் உன்னிடம் வருவார்கள், ஒருவர் அல்ல, மூவர் அல்ல, சரியாக 2. இதை புரிந்து கொள்கிறீர்களா? இதன் அர்த்தம் என்னவென்றால், பட்சா ந மத்சம் அபிஷேக எண்ணெய் லிண்டை ஒருவரின் தலையின் மேல் விழும்போது தேவன் அவரது வாழ்க்கையின் மேல் முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ள தொடங்குகிறார் என்பதாகும். அந்த நிமிடத்திலிருந்து தேவன் உங்கள் சூழ்நிலைகளின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார். யார் உங்கள் பாதையில் வர வேண்டும், யார் உங்களிடம் பேச வேண்டும், யார் உங்கள் வாழ்க்கையில் தலையிட வேண்டும், யார் உங்களுக்கு உதவ வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். தேவன் உங்கள் விதியின் ஸ்டீயரிங்கை தமது கைகளில் எடுத்துக்கொள்கிறார். இப்போது கவனமாக கேளுங்கள், ஏனெனில் அடுத்ததாக ஒரு அதிசயமான காரியம் நிகழ்கிறது. அபிஷேக எண்ணெய் சவுலின் மேல் ஊற்றப்பட்ட பின் சாமுவேல் அவனிடம் கூறுகிறார், நீ தேடிச் சென்ற கழுதைகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன என்று அவர்கள் உனக்கு சொல்வார்கள். ஆம், நீ தேடிக்கொண்டிருந்த அந்த கழுதைகள் இப்போது கிடைத்துவிட்டன. மேலும் அவர்கள் இவ்வாறும் சொல்வார்கள், உன் தந்தை இனி கழுதைகளை பற்றி கவலைப்படவில்லை. இப்போது அவர் உன்னை பற்றி கவலைப்பட்டு என் மகனுக்கு என்ன ஆனது என்று கேட்கிறார். இதை கவனியுங்கள். நீங்கள் இங்கே கழுதைகளை தேடிக்கொண்டுதான் வந்தீர்களே, ஆனால் இப்போது அந்த கழுதைகள் கிடைத்துவிட்டன. இந்த அபிஷேகம் உங்கள் கவலைகளை தீர்க்கும். இந்த நிமிடம் வரை உங்கள் இருதயத்தை பாரமாக்கியது வாழ்க்கையின் கழுதைகள். உடான உடோ என கவலைகளும் இழந்த காரியங்களும் தானே. இப்போது அந்த விஷயம் முடிவுக்கு வந்துவிட்டது. உங்களுடைய அபிஷேகத்தின் காரியம் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா காரியங்களும் தீர்மானிக்கப்பட்டுவிடும். இந்த சத்தியம் இன்று உங்கள் இருதயத்திற்குள் ஆழமாக பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் மற்ற எல்லா காரியங்களுக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டு விடுகிறது. இனி நீங்கள் கழுதைகள் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த நிலைமை ஏற்கனவே சரி செய்யப்பட்டு விட்டது. எண்ணெய் அவன் தலையின் மேல் வந்தபோது என்ன நடந்தது என்பதை பார்க்கிறீர்களா? இது வெறும் எண்ணெய் அல்ல, இது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி உங்கள் வாழ்க்கையின் மேல், உங்கள் மனம், உங்கள் இருதயம், உங்கள் உள்ளார்ந்த இருப்பு ஆகியவற்றின் மேல் வரும்போது அனைத்தும் ஒழுங்காக ஆரம்பிக்கிறது. ஏ முதல் இசட் வரை அனைத்தும் சரியான ஒழுங்குக்குள் கொண்டு வரப்படுகிறது. கழுதைகள் பற்றிய காரியமும் கவனிக்கப்பட்டு விட்டது. தஸ்லிங்கிட்ட சுரிட்டெங்கள் அனைத்தும் இப்ப ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்தும் தேவனால் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. சரி, இப்போது அடுத்த காரியம் டஸ்டே. இது மிகவும் சுவாரஸ்யமானது. கவனமாக கேளுங்கள். இதுவரை உங்கள் தந்தை தொடர்ந்து என் கழுதைகள் காணாமல் போய்விட்டன, போய் அவற்றை கண்டுபிடி, தேடிப்பார், இன்னும் அவற்றை கண்டுபிடிக்கவில்லையா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். உங்கள் தந்தையின் மனம் முழுவதும் கழுதைகளிலேயே இருந்தது. தன் சொந்த மகனை அவற்றை தேட அனுப்பிய போது தொலைதூரங்களில் அவனை அனுப்புவதன் மூலம் கழுதைகளையும் மகனையும் இரண்டையும் இழக்க நேரிடலாம் என்பதை அவர் உணரவில்லை. ஒரு ஞானமுள்ள தந்தை, கழுதைகள் போகட்டும், என் மகன் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த தந்தையின் மனதில் கழுதைகளே மகனை விட முக்கியமானவையாக இருந்தன. கவனமாக கேளுங்கள். அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் விழும் வரை உங்களுக்கு நெருக்கமானவர்களின் மனதில் நீங்கள் முதல் இடத்தில் இருக்காமல் போகலாம். அந்த இடத்தை வேறு காரியங்கள் பிடித்திருக்கும். அது கழுதைகளாக இருக்கலாம், உலகமாக இருக்கலாம், வேலை, செல்வம் அல்லது பதவியாக இருக்கலாம். ஆனால் அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் வரும்போது மக்கள் உங்களை பார்க்கும் பார்வை மாறத் தொடங்குகிறது. உங்களை இகழ்ந்தவர்கள், இவனால் என்ன பயன் என்று கேட்டவர்கள், அதே மனிதர்கள் நாளை அவருக்கான கௌரவ ஆசனத்தை அமைக்குங்கள் என்று சொல்வார்கள். இதை புரிந்து கொள்கிறீர்களா? உங்களை பயனற்றவர் என்று தள்ளிவிட்டவர்களே,
உங்களை அதிகாரத்தின் ஆசனத்தில் அமர்த்தி உங்கள் தலையில் கிரீடம் சூட்டுவார்கள். இதுவே அபிஷேகத்தின் வல்லமை. உங்களை நிராகரித்தவர்களுக்கு முன்பாகவே தேவன் உங்களை ஒரு ராஜாவாக அறிவிப்பார். இந்த மாற்றத்தை பார்க்கிறீர்களா? இத்தனை நாளும் அந்த தந்தை கழுதைகள் என்று அழுது கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? ஓ என் மகனே, கழுதைகள் ஒருபோதும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் மகன் என்னிடம் திரும்பி வந்தால் போதும் என்று அழுகிறார். அபிஷேகம் உலகம் உங்களை பார்க்கும் பார்வையை மாற்றுகிறது. இதுக்கு பிறகு இறைவாக்கினர் சாமுவேல் கூறுகிறார், நீ தாபோரின் கருவாலி மரத்தினருகே வந்தபோது பேத்தேலுக்கு தேவனை தொழுது கொள்ளச் செல்லும் 3 மனிதர்களை சந்திப்பாய். ஒருவன் 3 வெள்ளாட்டு குட்டிகளை எடுத்துச் செல்வான், மற்றொருவன் 3 அப்பங்களை எடுத்துச் செல்வான், இன்னொருவன் திராட்சரசம் நிரப்பப்பட்ட தோல்பையை எடுத்துச் செல்வான். அவர்கள் உன்னை வாழ்த்தி 2 அப்பங்களை உனக்கு கொடுப்பார்கள். அவற்றை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் அர்த்தம் என்ன? உங்கள் உணவு, உங்கள் தேவைகள், உங்கள் அன்றாட பராமரிப்பு மற்றும் வாழ்வாதாரம், இவைகளை எல்லாம் இந்த அபிஷேகம் கவனித்துக் கொள்ளும் என்பதே இதன் அர்த்தம். இது எவ்வளவு வல்லமையான சத்தியம்! அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் வரும்போது யார் உங்கள் பாதையில் வர வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிப்பார். மக்கள் உங்களை பார்க்கும் பார்வை மாறத் தொடங்கும். மேலும் உங்கள் உலகியலான தேவைகளையும் தேவன் தாமே கவனிச்சுக்குவார். இப்போது 4வது விஷயம், விரைவாக முன்னேறுவோம். சாமுவேல் தொடர்ந்து கூறுகிறார், இதற்கு பிறகு பெலிஸ்தியரின் காவல் படை இருக்கும் தேவனுடைய கிபேயாவுக்கு நீ வருவாய். நகரத்திற்குள் நுழையும் போது மேட்டிலிருந்து இறங்கி வரும் இறைவாக்கினர்களின் ஒரு கூட்டத்தை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக யாழ், தப்பட்டை, குழல் மற்றும் கிண்ணறம் இருக்கும். அவர்கள் இறைவாக்குரைத்துக் கொண்டிருப்பார்கள். எசேக்கியார் சொல்லுகிறார், நீ தேவனுடைய மலையை அடைவாய். இதன் அர்த்தம் என்ன? இதுவரை நீ சென்றிராத இடங்களுக்கு செல்லப் போகிறாய் என்பதுதான் அதன் அர்த்தம். இத்தனை நாளும் நீ சந்தைகளிலும் தெருக்களிலும் காடுகளிலும் அலைந்து திரிந்து காணாமல் போன கழுதைகளை தேடிக்கொண்டிருந்தாய். ஆனால் இப்போது நீ தேவனுடைய மலையை அடைவாய். வேறு வார்த்தைகளில் சொன்னால், இப்போது உனக்கு தேவனோடு ஐக்கியம் ஏற்படத் தொடங்கும். உங்கள் இருதயம் தேவனுடைய காரியங்களை தேடத் தொடங்கும். தேவனுடைய வார்த்தைக்காக உங்கள் உள்ளத்தில் ஒரு பசி உருவாகும். ஜெபம் உங்களுக்கு ஆனந்தமாக மாறும். கர்த்தரை தேடுவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் பற்றிக்கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய மலையை அடைவீர்கள். நீ தேவனுடைய மலையை அடைந்த போது, மறைவசனம் கூறுகிறது, மேட்டிலிருந்து இறங்கி வரும் இறைவாக்கினர்களின் ஒரு கூட்டத்தை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக யாழ், தப்பட்டை, குழல், கிண்ணறம் இருக்கும். அவர்கள் இறைவாக்குரைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி வல்லமையோடு உன்மேல் இறங்குவார். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு ஒரு புதிய ஐக்கியத்தை அளிக்கப் போகிறார். இதுவரை உங்கள் சங்கதி, வேலைக்காரர்கள், வேலைகள் மற்றும் காணாமல் போன கழுதைகளை தேடுதல் என்பவற்றோடு மட்டுமே இருந்தது. ஆனால் இப்பொழுது தேவன் உங்கள் சுற்றத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி அழைக்கும், அவருடைய வார்த்தையை பேசும், அவருடைய சத்தத்தை கேட்கும், ஆவியின் பாடல்களை எதிர்பார்க்கும் மக்களின் நடுவில் அவர் உங்களை கொண்டு வருகிறார். உங்கள் சங்கதி மாறிக்கொண்டிருக்கிறது. கவனமாக கேட்கிறீர்களா? அபிஷேக எண்ணெய் உங்கள் தலையின் மேல் விழும்போது உங்கள் உறவுகளும் ஐக்கியங்களும் மாறத் தொடங்குகின்றன. நேற்று வரை நீங்கள் நடந்த பாதைகளிலிருந்து நீங்கள் விலகிச் செல்ல தொடங்குவீர்கள். முன்பு அடிக்கடி அழைத்தவர்களோடு தொடர்பை நீங்கள் தானாகவே நிறுத்திக் கொள்வதை காண்பீர்கள். ஒரு காலத்தில் உங்களை ஈர்த்த செய்திகளும் விஷயங்களும் இனி உங்களுக்கு முக்கியமல்லாதவை ஆகிவிடும். உங்கள் நண்பர்களின் வட்டாரம் மாறும். முன்பு மிகவும் பழக்கமான இடங்களும் இனி முற்றிலும் மாறி போய்விடும். உங்கள் ஐக்கியம் இறைவாக்கினர்களோடு இருக்கும். வேறு வார்த்தைகளில் சொன்னால், உங்கள் நிலை மாறிவிட்டது. முன்பு கழுதைகளை தேடி கொண்ட களிரில் அலைந்த மனிதனே இப்போது இறைவாக்கினர்களின் நடுவில் நிற்கிறான். மேலும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது சவுலே இறைவா குறைக்க தொடங்கினான் என்று காண்கிறோம். கர்த்தருடைய ஆவி வல்லமையோடு உன்மேல் இறங்குவார் என்று சொல்லப்படும் போது அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் தேவ பக்தியுள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும் போது ஆவியின் நிறைவு உங்களுக்குள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதே அதன் அர்த்தம். நீங்கள் தனியாக நடக்கும்போது அல்ல, ஆனால் ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு உங்களை இணைத்து கொள்ளும் போது, தேவனை தேடும் சமூகத்தின் ஒரு பகுதியாக மாறும்போது, விசுவாசிகளோடு சேர்ந்து நின்று உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கும் போது ஆவி
மீண்டும் மீண்டும் இன்னும் அதிக வல்லமையோடு உங்கள் மேல் இறங்கிக் கொண்டே இருப்பார். நான் தனியாக நடப்பவர்களை பற்றி பேசவில்லை. உண்மையான ஆவிக்குரிய ஐக்கியத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் மாறும்போது தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இன்னும் வல்லமையோடு செயல்படத் தொடங்குகிறார். அதற்கு பிறகு அடுத்த விஷயம் வருகிறது. கர்த்தருடைய ஆவி வல்லமையோடு உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு சேர்ந்து இறைவாக்குரைப்பாய். மேலும் நீ வேறொரு மனிதனாக மாற்றப்படுவாய். அபிஷேகத்தின் அடுத்த பலன், தேவன் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை அளிப்பார். நீங்கள் ஒரு புதிய மனிதனாக மாறுவீர்கள். இப்போது இது எவ்வாறு நடக்கிறது? ஒருவேளை இவை அனைத்தும் ஒரே நாளில் நிகழாமல் இருக்கலாம். மெதுவாக, படிப்படியாக நீங்கள் இந்த கிருபையின் வழிகளில் நிலைத்திருக்கும் போது நீங்கள் மாறத் தொடங்குவீர்கள். நீங்கள் தேவனுடைய மலையை அடைகிறீர்கள். நீங்கள் இறைவாக்குரைக்க தொடங்குகிறீர்கள். தேவ பக்தியுள்ள ஐக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. பரிசுத்தமான உறவுகளையும் ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் உருவாக்குகிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இந்த கிருபையின் ஓட்டங்களில் நிலைத்திருக்கும் பொழுது மெதுவாகவும் உறுதியாகவும் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. இந்த வசனத்தை வெறும் கவனமா பாருங்கள். இதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். சாமுவேல் சவுலிடம் கூறுகிறார், இந்த அடையாளங்கள் நிறைவேறிய பின் உன் கைக்கு வாய்க்கிறதை செய், ஏனெனில் தேவன் உன்னோடு இருக்கிறார். இதன் அர்த்தம் ஒன்று, உனக்கு பிடித்தபடி வாழ் என்பதல்ல. இதன் அர்த்தம் நீ உண்மையாகவே புதிய மனிதனாக மாறிவிட்டாய் என்பது உனக்கும் மற்றவர்களுக்கும் தெளிவாகும் போது, நீ உண்மையாகவே புதிய படைப்பாக மாறிய போது உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய ஆவி உங்கள் முடிவுகளை சரியான வழியில் நடத்த தொடங்குவார் என்பதாகும். நீங்கள் புதிய மனிதனை அணிந்து கொண்ட பின் ஒவ்வொரு அடியையும் கட்டாயப்படுத்தி எடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்குள் இருக்கும் ஆவி தொடர்ந்து உங்களை வழி நடத்தி கொண்டே இருப்பார். தேவன் உங்களோடு இருக்கிறார். சாமுவேல் சொல்லுகிறார், சொல்லிட்டு மீண்டே கில்காலுக்கு செல், நான் அங்கே தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்த வருவேன். ஆனால் நான் வந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் வரை 7 நாட்கள் காத்திருக்க வேண்டும். இதன் அர்த்தம் என்ன? தேவன் உங்களுக்கு கீழ்ப்படிதலுக்கான வாய்ப்புகளை அளிப்பார். இதுவே சவுல் தோல்வி அடைந்த இடம். அவன் வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியங்களும் சரியாக இருந்தன. ஆனால் இந்த இறுதி விஷயத்தில் தான் அவன் தோல்வியடைந்தான். சாமுவேல் அவனிடம் கூறியிருந்தார், 7 நாட்கள் காத்திரு. ஆனால் சவுலுக்கு காத்திருக்க தயாரில்லை. சாமுவேல் வருவதற்கு முன்பே சவுல் தானாகவே பலி செலுத்திவிட்டான். அங்கேயே சவுல் நிராகரிக்கப்பட்டான். பின்னர் மறைவசனத்தில் அவனுக்கு பதிலாக வேறொருவர் அபிஷேகம் செய்யப்பட்டதை நாம் காண்கிறோம். கவனமாக கேளுங்கள். இந்த அபிஷேகத்தை நீங்கள் புறக்கணிக்கலாம். இந்த அபிஷேகத்தை நீங்கள் நிராகரிக்கலாம். இந்த அபிஷேகத்தை நீங்கள் இழந்துவிடவும் முடியும். நாளை உங்களிடத்தில் வேறொருவர் அபிஷேகம் செய்யப்படக்கூடும். தேவன் அனுமதித்தால் அடுத்ததாக நாம் பெந்தெகொஸ்தே அபிஷேகத்தை பற்றி தியானிப்போம். உங்களை ஜெபத்தில் நன்றாக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை நமது 10ஆம் நாள். முடிந்தவரை முழு நாளையும் ஜெபத்தில் கழியுங்கள். தேவனுடைய வார்த்தையை ஆழமாக வாசியுங்கள். மிகுந்த ஆர்வத்தோடு ஜெபியுங்கள். குறிப்பாக திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2 பெந்தெகொஸ்தே அபிஷேகத்தை பற்றி அந்த பகுதியை கவனமா. அதன் மேல் தியானியுங்கள், அதன் மேல் ஜெபியுங்கள். பெந்தெகொஸ்தே திருவிழாவிற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள்.